Hi students, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா temperature dependency of resistivity. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி டெம்பரேச்சரை பொறுத்து மாறுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சரை பொறுத்து மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தராங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ என்ன எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கலாம். ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஸோ இதில் ரோ டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் அட் temperature T. And rho naught is resistivity of conductor at temperature T naught. That is T naughtங்கிற அந்த instant of timeல இருக்கிற resistivity-ய நம்ம என்ன சொல்கிறோம், rho naughtன்னு சொல்கிறோம். Then alpha. Alpha is temperature coefficient of resistivity. So இந்த whole derivation, இந்த whole process எதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குனா இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கிறது தான். தட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ வாங்க டிரைவ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை எடுத்துக்கலாம். ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஸோ ஃபஸ்ட் இந்த ரோ நாட் இது இந்த ஹோல் டேர்மோட மல்டிப்ளிகேஷனோடு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க ரோ நாட்டை இந்த ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வி நோ தட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டேர்ம் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது என்ன ஆகுது, டினாமினேட்டரில் போகுது. ஸோ விச் கிவ்ஸ் ரோ டி பை ரோ நாட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். தென் என்ன டேர்ம் இருக்குது, 1 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது. ஸோ அடிஷனில் இருக்கிறது. ஸோ சேம் ரூல், அடிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகணுன்னா என்னாகும், அது சப்ராக்ஷனாக மாறும். தட் இஸ் ப்ளஸில் இருக்க வேல்யூ மைனஸில் மாறும், மைனஸில் இருக்க வேல்யூ ப்ளஸில் மாறும். ஸோ இங்கே ப்ளஸ் 1 இருக்கிறது ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது -1 மாறுது. ரோ டி பை ரோ நாட் -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் அப்படின்னு மாறுது. தென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரோ நாட், இந்த ரோ டி பை ரோ நாட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரோ நாட்டை வந்து எல்சிஎம் எடுக்கிறாங்க இந்த 1 கூட. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ஆல்ஃபா தான் வேணும்னு. ஸோ நம்ம அந்த ஆல்ஃபா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த ஈக்குவல் டு சைனுக்கு எய்தர் லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ நம்ம மூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது, ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டேர்ம் மூவ் பண்ணோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போகும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போகும். ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸோ ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட். ஸோ இந்த ஆல்ஃபா கூட மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இருந்த டி மைனஸ் டி நாட் இந்த ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுனால இட் கம்ஸ் அஸ் டினாமினேட்டர். ஸோ ரோ நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் பை rho naught into t minus t naught. So நார்மலாக இந்த சயின்டிஃபிக் டேர்மில் இந்த சம் டிஃப்ரென்ஸ் அதை வந்து டினோட் பண்ணுறது டெல்டா. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இந்த ரோ டி மைனஸ் ரோ நாட் இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை ஒரே டேர்மாக எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்கன்னா டெல்டா ரோ டிவைடட் பை ரோ நாட் அண்ட் டி மைனஸ் டி நாட். இந்த டிஃப்ரென்ஸில் இருக்கிற இந்த டேர்மை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, டெல்டா டி. ஸோ ரோ டி மைனஸ் ரோ நாட் டிஃப்ரென்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, டெல்டா ரோ
அண்ட் டி மைனஸ் டி நாட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, டெல்டா டி. ஸோ இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரோ டெல்டா ரோ பை ரோ நாட் இன்ட்டு டெல்டா டி. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா, அது கண்டக்டர்கிட்ட எப்படி இருக்குது அண்ட் செமிகண்டக்டருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். ஸோ கண்டக்டர் the alpha, that is temperature coefficient எப்படி இருக்கும்னா பாசிட்டிவாக இருக்கும், தட் இஸ் பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்கும். அதாவது +1 +2 அந்த மாதிரி பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்கும் அதோட வேல்யூ. ஸோ எப்படின்னா இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ கண்டக்டர்னாலே என்ன அர்த்தம்னா அந்த மெட்டீரியல் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்னால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ளே இருக்க அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கைனட்டிக் எனர்ஜி, அதாவது அது மூவ் ஆகக்கூடிய எனர்ஜி, அது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி கண்டக்டருக்குள்ளே நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் அந்த மூமெண்ட் எனர்ஜி, அதாவது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கனால நம்ம ஈஸியாக என்னாகும், ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும். ஸோ இந்த மாதிரி மோதுறதுனால அங்கே என்ன ஆகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் க்ரியேட் ஆகாதனால அங்கே கண்டக்ஷன் நடக்கிறதில்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால என்ன சொல்கிறாங்கன்னா கண்டக்ஷன் நடக்காததுனால we can conclude that resistivity இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டருக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ், அதாவது எனாமலஸ் எலக்ட்ரான்ஸ், அதோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கைனட்டிக் எனர்ஜினா மூவிங் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை அதை கிராப் பண்ணிவிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஸோ இது மூவ் ஆகுறதுனால எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகாமல் அது கண்ணா பின்னான் மூவ் ஆகிறதுனால அது எலக்ட்ரான்ஸோட கொலைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொலைட் ஆகும்போது அங்கே கண்டக்ஷன் இருக்காது. ஸோ கண்டக்ஷன் இல்லாததுனால என்ன சொல்கிறாங்க, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ ரோ டி, ஸோ ரோ இஸ் பேசிக்கலி என்னது, கண்டக்டிவிட்டி. அண்ட் இதை ரெசிஸ்டிவிட்டிக்கு ரோ டி ரோ மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. அண்ட் இந்த ரோ எப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணுறாங்க, ரெசிஸ்டிவிட்டியை இந்த ஆர்க்கு ஈக்குவல் பண்ணுறாங்க, அதை வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது ஆல்ஃபாவோட வேல்யூ ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்து, அதாவது ரோவை பொறுத்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். இங்கே இந்த ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டை ஆர் வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ரோ டி ஜென்ரலாக ரோ என்ன ஆகுதுன்னா ஆராக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ஸ் ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா இருக்குது, ரோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு A/L. ஸோ இந்த A/L இதை என்ன பண்ணுறாங்கன்னா யூனிட் ஏரியா அண்ட் யூனிட் லென்த்தாக அசியூம் பண்ணிக்கிறாங்க. யூனிட் மீன்ஸ் 1. ஸோ 1 கேன்சல் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரோ ஈக்குவல் டு ஆர்ன்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ரோ இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஆராக ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகுது, ரோ டி அதை ஆர்டி அண்ட் ரோ நாட்டை ஆர் நாட்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் அது ப்ரீவியஸாக எப்படி டிரைவ் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர் நாட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வராங்க. தென் 1 இந்த +1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறப்போ -1 மாறுது. அண்ட் அந்த -1க்கு இந்த ஆர் நாட்டை எல்சிஎம் எடுக்கிறாங்க இந்த 1ஓட. தென் எல்லா ஈக்குவேஷன் வந்ததுக்கப்புறமா ஆல்ஃபாவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் R0/R0 இன்ட்டு டி மைனஸ் T0ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கிது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அந்த ரோ டி மைனஸ் ரோ நாட் அந்த டிஃப்ரென்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, டெல்டா ரோ. அதே பிரின்சிபல் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்டி மைனஸ் R0 டெல்டா ஆர் அண்ட் டி மைனஸ் T0 டெல்டா டீனும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் கடைசியாக எப்படி ஃபைனல் ஆகுது,
alpha is equal to delta R divided by R naught into delta T. Next, so temperature coefficient conductorக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ semiconductorsக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So semiconductors நார்மலாக கண்டக்டர்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் அண்ட் செமிகண்டக்டர்ஸில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஆட்டமில் இருக்கிற அந்த ஒரு சில எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் நம்ம கண்டக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ்னால் என்ன அர்த்தம்னா கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், எது இன்க்ரீஸ் ஆனால் எது வந்து டிக்ரீஸ் ஆகும், எது இன்க்ரீஸ் ஆகணுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆர் ஆப்போசிட் டேர்ம்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா கண்டக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ ரெசிஸ்ட் பண்ண கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த பக்கம் கண்டக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுது, எலக்ட்ரானோட மூமெண்ட்டை அது ரெசிஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, கண்டக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் த இன்வர்ஸ் டேர்ம்ஸ். இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ எப்படி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி செமிகண்டக்டர்ஸில் ஆட்டம்ஸ் சில எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ சில எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா ஆட்டமோட அவுட்டர் ஷெல்லில் இருக்கும். ஸோ இஃப் யூ இன்டியூஸ், அதாவது நம்ம இந்த டெம்பரேச்சர் ஏதாவது ஒரு அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை வந்து மூவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி தேவை. ஸோ ஹியர் வி கிவ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். இங்கே எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கொலைடிங், அதாவது ஆவரேஜ் டைம் ஃபார் கொலிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா அது அந்த எலக்ட்ரான் ஒன்றோட ஒன்று மோதிக்காது. ஸோ மோதாமல் இருக்கிறதுனால அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வி நோ தட் இட் இஸ் கால்ட் கண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அந்த எலக்ட்ரான் அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை வந்து மூவ் பண்ணி அது மூலிமா கண்டக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ஆல்ஃபாவோட வேலை இங்கே செமிகண்டக்டர்ஸில். ஸோ த கரண்ட் இன்க்ரீஸ் and the resistivity decrease. Next one is thermistor. So semiconductor with negative temperature coefficient of resistance is called thermistor. So இந்த thermistor is nothing but அது என்னன்னா thermal resistor. என்ன அர்த்தம்னா இந்த டெம்பரேச்சரை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறுது. இதனால் இந்த யூசேஜை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த டிவைஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா thermistor. So a thermistor is a resistance thermometer or a resistor whose resistance is dependent on temperature. ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது thermistor. ஸோ அந்த ஒயரோட எண்டில் ஒரு மெட்டல் பார்ட் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா அதோட ரூம் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஒரு டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வந்து அந்த மெட்டல் வந்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுன்னா அதுக்கேற்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்து, ஸோ அங்கே வந்து உள்ள சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணுற சில ஃபார்முலாஸ், சில வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட டெம்பரேச்சர் என்ன டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். thermistor are used as டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது பொறுத்து தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெம்பரேச்சர் சென்சாரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது, இப்போது ஒரு இடத்துல வந்து ஃபயர் அலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஸோ அதை டிடெக்ட் பண்ணி ஸோ இது ஒரு ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு என்னாகும், அது போய் அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றும். ரெசிஸ்டன்ஸ் மாறுறதுனால சர்க்கியூட்டில் இருக்கிற வேல்யூஸ் மாறும். அதனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு அலாரம் அடிக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் சென்சார்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபயர் அலாம்,
ஓவன்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர், ஓவன்ஸ் அப்படின்னு அங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்லலாம் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஃபுல்லாக அந்த கரண்ட் போயிட்டே இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா இப்போது அது ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூலிங் டெம்பரேச்சர் வச்சுருந்தோன்னா ஸோ அந்த 20 டிகிரி அட்டைன் ஆகிற வரைக்கும் கரண்ட் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். அந்த 20 டிகிரி அட்டைன் ஆனதுக்கப்புறம் அதை சென்ஸ் பண்ணி என்ன ஆகும்னா இங்கே கரண்ட் சப்ளைவை கட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்னது கட் ஆஃப். ரெஃப்ரிஜிரேட்டரில் அந்த 20 டிகிரி அட்டைன் பண்ணோன்னே அதுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆகிற ஒரு கரண்ட் போகுது இல்லையா, அந்த கரண்ட்டை ஸ்டாப் பண்ணும். ஸோ அது திருப்பியும் அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். இப்போ அது 20 அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கம்மியாகும். 19, 18. ஸோ 18க்கு கீழே போகக்கூடாது, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா 18க்கு கீழே போனோன்னே மேலே போனோன்னே அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த லிமிட்டை தாண்டும் போது அங்கேயும் என்ன ஆகும், டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அது ரெசிஸ்டன்ஸை மாற்றும். ரெசிஸ்டன்ஸ் மாறதுனால இந்த சர்க்யூட்டில் இருக்க வேல்யூஸ் மாதிரி திருப்பியும் கரண்ட் அதுக்கு சப்ளை ஆகிற மாதிரி அதுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட ரெசிஸ்டிவிட்டி அண்ட் அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் வர்றது எல்லாமே கண்டக்டர்ஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இங்கெல்லாம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது, நிக்ரோம் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா these are all conductors. and carbon, germanium, silicon இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் வருது இல்லையா, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வரதெல்லாம் என்னென்னா that is semiconductors. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் ரெசிஸ்டிவிட்டியை வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம். இப்போது கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ we know that resistivity is inverse of conductivity. நான் சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா கண்டக்ஷன் கம்மியாக இருக்குது, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கண்டக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ கண்டக்ஷன் தட் இஸ் கண்டக்டிவிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE² tau by m. இப்படி ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இதை ரோவாக கன்வெர்ட் பண்ணுறது, தட் இஸ் இந்த கண்டக்டிவிட்டி ஃபார்முலாவை ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ என்ன நடக்குது, we know that the resistivity is inverse of conductivity. அப்போது இந்த கண்டக்டிவிட்டி சொல்கிற டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகும், இன்வர்ஸாக மாறும். தட் இஸ் இங்கே NE² tau அது வந்து நியூமரேட்டரில் இருக்கும்போது, அதாவது கண்டக்டிவிட்டி கூட நியூமரேட்டரில் இருக்குது, அது ரெசிஸ்டிவிட்டிக்கு போகும்போது டினாமினேட்டருக்கு போகும். அண்ட் கண்டக்டிவிட்டியோட m அது என்ன பண்ணுதுன்னா இங்கே ரெசிஸ்டிவிட்டிக்கு வரும்போது நியூமரேட்டருக்கு போகுது. ஸோ அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வர n என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். n refers to number of electrons and tau refers to the average time between collision. ஸோ இங்கே செமிகண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடியே படித்த மாதிரி இந்த செமிகண்டக்டர்ஸில் அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானை வந்து டெம்பரேச்சர் தான் வந்து ஆக்ஸலரேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதில் அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கிறதுலாம் பிரிஞ்சு வந்து அங்கே எண்ணெய் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்து கொலிஷன் ஆகிற அளவுக்கு அது டென்ஸாக இல்லை அந்த எலக்ட்ரான்ஸ். ஸோ அது மூவ் ஆகும், பட் இன்னொரு எலக்ட்ரானோட போய் கொலைட் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ்டாக இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, டவ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டவ்னா என்னது, ஆவரேஜ் டைம் பிட்வீன் கொலிஷன். ஸோ அது கொலைட் ஆகாததுனால டவ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பொறுமையாக ஒரு டேர்ம்ஸ் ஒவ்வொரு கான்செப்டையும் நல்லா அனலைஸ் பண்ணி இதை படிங்க. And please subscribe if you don't want to miss my previous videos and the upcoming videos. Thank you.